பாண்டியன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. சாப்பாடு வேணான்னு சொல்ற குழந்தைங்க கூட, அவங்களுக்கு 2 வச்சு குடுங்களேன், விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. "இன்னும் 2 எனக்கு குடும்மா" அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் இத ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்க்கலன்னா, மறக்காம என் சேனல்ல போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், பட்டர் 200 கிராம், முழு முந்திரி பருப்பு 30, காய்ந்த வெந்தயக்கீரை தேவையான அளவு, 6 நாட்டு தக்காளி கட் பண்ணது, பெரிய வெங்காயம் 6 கட் பண்ணது, இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, பூண்டு 10 பல், நீல மிளகாய் வத்தல் 10, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தழை தேவையான அளவு கல் உப்பு, சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். வாங்க வடச்சட்டி காஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, நல்லா எண்ணெய் காயட்டும். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக வறுத்து விடுங்க. லைட்டாக கலர் மாறட்டும். எடுத்து வச்சா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. எடுத்து வச்சா நீல மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்குங்க எண்ணெயிலே. எடுத்து வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்குங்க. எப்படி ஒரு 5 மினிட்ஸாவது வதக்கும் உங்களுக்கு. நல்லா கேரி விட்டு எண்ணெயிலே வதக்கிங்க வெங்காயத்தை. தக்காளி ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வடச்சட்டி காஞ்சிருச்சுங்க. 100 கிராம் பட்டர் போட்டுக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா காஞ்சிருச்சுங்க. சிம்ல வச்சுட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
பட்டர்லேயே கிளறி விடுங்க இந்த மாதிரி. இப்போ அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த பட்டரை, மிளகாய் தூள், மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க, கொதி வரட்டும். எப்படியே விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மசாலாவை வதக்கியாச்சுங்க. இப்ப கல் உப்பு ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு. நல்லா கிண்டி விடுங்க. எல்லா இடத்துலயும் செட் ஆகட்டும் கல் உப்பு. எடுத்து வச்சா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்ச சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, வெந்தயக்கீரை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை கஸ்தூரி மேத்தின்னு கூட சொல்லுவாங்க. இதை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். பன்னீரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா 10 மினிட்ஸ் விட்டு எடுத்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. லாஸ்டா வந்து லைட்டா பட்டர் போட்டுக்கோங்க மேல. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தா ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க மேல. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஃபினிஷிங் டச் நீங்க இப்படி கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி பட்டர் போட்டுக்கோங்க மேல லைட்டா. நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட். இந்த அளவுக்கு அது பட்டர் போடணும். ஏன்னா இது பேரே பன்னீர் பட்டர் மசாலா தான். அதனால லைட்டா இந்த அளவுக்கு பட்டர் நீங்க போட்டுக்கோங்க. இதுல நான் வெந்தயக்கீரை ஆட் பண்ணிருக்கேன். வெந்தயக்கீரை ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, வாசனை சூப்பரா இருக்கும். லைட்டா சுகர் கூட ஆட் பண்ணிருக்கேன். அது ஏன்னா தக்காளியில புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால அதை பேலன்ஸ் பண்ணதான் சக்கரை சேர்க்கிறோம். அந்த சுகர் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம ரெடி பண்ண பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. ஆஃப் பண்ணிடுங்க, முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னாடி லைட்டா பட்டரை துருவி போட்டுக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டேன், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இப்போ என் பையன் டேஸ்ட் பார்த்து சொல்லுவான், கேளுங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம அம்மா செஞ்ச இந்த பன்னீர் பட்டர் மசாலா பூரியில தொட்டு சாப்பிட்டுவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். இந்த அப்படியே நசுக்கி இப்படி உள்ள தொட்டு போங்க. பட்டரு, அந்த பன்னீர், அந்த குழம்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டரு பன்னீர் அந்த பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் கலந்து டேஸ்ட்டு சும்மா சூப்பராக அப்படியே வாய்க்குள்ள செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதை நீங்கள் பூரிக்கு மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்லை, சப்பாத்திக்கு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், ரைஸில் கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மெயினாக வெஜிடேரியன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கும் செஞ்சுதாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.